ஒரு முதலாளிக்கு அவர் ஆபீஸ்ல நடந்த சில தவறால 1 கோடி நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ரொம்ப சோர்ந்து போய் ஒரு பார்க்ல போய் உட்கார்ந்தாரு. அந்த டைம்ல ஒரு பெரிய மனுஷர் கிட்ட வந்து, ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த முதலாளி தொழில நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாரு. எவ்வளவு நஷ்டம்னு கேட்டாரு அந்த பெரிய மனுஷர். முதலாளி 1 கோடின்னு சொன்னாரு. உடனே அந்த பெரிய மனுஷர் செக் புக் எடுத்து 1 கோடிக்கு சைன் போட்டு, இந்தாப்பா எல்லாத்தையும் சமாளி, ஆனா அடுத்த வருஷம் இதே நாள்ல இது திரும்பி கொடுங்க, நான் இங்கேயே காத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு செக்க கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. உடனே அந்த முதலாளி வேகமா ஆபீஸ்க்கு போயிட்டு அவரோட ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டாரு. ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இந்த நஷ்டத்தால வேலை என்ன ஆகுமோன்னு பயத்தோட இருந்தாங்க. அப்ப முதலாளி, நமக்கு நஷ்டம் ஏற்பட்டது உண்மைதான், ஆனா இப்ப என்கிட்ட 1 கோடி ரூபாய் பத்திரமா இருக்கு, ஆனா இந்த பணத்தை நான் தொடவே மாட்டேன். நஷ்டம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு ஆராய்ஞ்சு இந்த ஆபீஸ வெற்றிகரமா செயல்படுத்த ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொன்னாரு. ஒர்க்கர்ஸ் எல்லாரும் நல்லா உற்சாகத்தோட செயல்பட தொடங்கினாங்க. அந்த கம்பெனில நடந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டு நல்ல வேலையும் நடந்துச்சு. அந்த வருஷம் மட்டும் 3 கோடி ரூபாய்க்கு லாபம் வந்துச்சு. சரியா ஒரு வருஷம் முடிஞ்சது. அந்த நாளும் வந்துச்சு. அந்த முதலாளி அந்த 1 கோடிக்கான செக்கை எடுத்துட்டு அந்த பார்க்குக்கு போயிட்டு அதே இடத்துல உட்கார்ந்தாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு லேடி அந்த பெரியவர் கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரத்துல வர்ற மாதிரி தெரிஞ்சது. உடனே முதலாளி தன்னோட பேக்ல இருந்து அந்த செக்கை எடுத்து ரெடியா வச்சிருந்தாரு. இப்ப பார்த்தா அந்த லேடி மட்டும் தான் வந்தாங்க. அந்த பெரியவரை காணோம். அந்த லேடி கிட்ட வந்தப்ப அந்த முதலாளி அந்த லேடி கிட்ட, எங்க அந்த பெரியவர்னு கேட்டாரு. அதுக்கு அந்த லேடி, ஏன்பா உனக்கு ஏதும் அவர் தொந்தரவு கொடுத்துட்டாரான்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த முதலாளி, தொந்தரவுலாம் இல்லைங்க, போன வருஷம் 1 கோடிக்கான செக் கொடுத்தாரு, அவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வருஷம் அந்த செக்கை திருப்பி கொடுக்கலான்னு வந்தேங்கன்னு சொன்னாரு. அதுக்கு அந்த லேடி, உங்க கிட்டயுமான்னு சொல்லிட்டு, அவர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர், ஒரு பெரிய தொழிலதிபரா இருந்து தொழில ஏற்பட்ட நஷ்டத்தால மனநிலை பாதிக்கப்பட்டுடுச்சு, அதனால யார் அவர்கிட்ட பேசினாலும் கஷ்டத்தை சரி செய்யணும்னு சொல்லிட்டு அவரோட பழைய செக்கை கிழிச்சு கையெழுத்து போட்டுட்டு கொடுத்துருவாரு. இப்படிதான்ப்பா இவரு பாக்குற எல்லார்கிட்டையும் செக் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அதை கேட்டு அந்த முதலாளியால ஒரு நிமிஷம் பேசவே முடியல. நம்பவே முடியாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த மனநிலை தவறிய பெரியவர் எங்க இருந்தோ பொறுமையா வந்து அந்த முதலாளி பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. உங்களை பார்த்தா ஏதோ பிரச்சனைல இருக்கிறதா தெரியுது, என்னன்னு சொல்லுங்க, என்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. இல்ல சார், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க ஏற்கனவே தீர்த்து வச்சிட்டீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லதான் இங்க வந்தேன்னு சொன்னாரு. அந்த முதலாளி அந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு அன்னைக்கு அந்த பெரியவர் கொடுத்த அந்த பணம் இல்லாத செக் தான், அதாவது அவர் கொடுத்த தன்னம்பிக்கை தான். விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் நம்ம கிட்டேயே தான் இருக்குதுன்ற உண்மை நமக்கு எப்போதுமே தெரியறது இல்ல.